என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இம்மா குஷியா இருக்கிறான். என்னப்பா விஷயம்? இத்தனை நாள் என்னோவா இருந்து எவ்வளவு புலம்பி இருப்பேன். ஆமா, எழுந்து எஸ்என் ஆகுறேன், மொத்த சிஸ்டத்தையும் மாத்துறேன். அப்படியா? நாலு கோச்சிங் ஆபீசரா இருந்தான் பாயம். அவன் 6 நைட் டியூட்டி, செகண்ட் ஷிஃப்ட் எல்லாம் வேலை செஞ்சு இப்போதாம்மா எஸ்ஓனா போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ டார்ச்சரு பரண்டா அவங்களுக்கு. சவுண்ட் என்ன ஆச்சரியா இருக்குமா? நல்லா இருப்பா, நல்லா இரு. காட்சி 2 மருத்துவமனையில். மணி 4 ஆயிருச்சு. எந்திரிங்க, டைம் ஆயிருச்சு. பெட்டு போடணும், கூட்டணும், துடைக்கணும். எந்திரிங்கப்பா, எந்திரி. டெய்லி நடுராத்திரில வேற ஏய் போட்டுதுங்க, என்ன பண்றது தெரியல. ஏந்திரமல ஹெவியா ஒர்க் இருந்துச்சு. இன்ஜெக்ஷனும் மெடிக்கேஷன் நீங்க கொடுத்துருங்க பிரதர். நான் ஐஓவும் ஆர்பிஎஸும் காலையில் செக் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. சரி கை காட்டுங்க. இது என்ன விரல்? இது எவ்வளோ விரல் இருக்கும்? கட்டை விரல் காட்டலாம், ஓட்டு போட்ட இந்த விரல் காட்டலாம், துண்டு விரலாவது காட்டலாம். காலங்காத்தால அந்த விரல் தான் காட்டுவீங்களா? என்னப்பா நீங்க? இருங்க, சுகர் பாத்துக்கிறேன். எவ்வளோ? இருப்பா 2 3 135பா. சத்தப்போ சுகர் அதிகமாகுது. டிச்சார்ஜ் நீ அவனு டிச்சார்ஜே கிடையாது, படு. இல்ல பயப்படாதீங்க, நார்மல். ஏன் அவர் பயமுத்துறீங்க? பா பயப்படாதீங்க, எதுவும் பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கு. ஏன்ப்பா அவரை பயமுத்துறீங்க? தேவையில்லாம அதிகமாகுது. பா பயமுத்தாங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க வீட்டுக்கு போலாம். டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ். சரி மனசுலாயோ? ஓகே. பா அந்த தண்ணி அளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. தண்ணி ஒரு 400 போட்டுங்க சார். அதான் சார் 400 போட்டுங்க. 400 போட்டுங்களா? எப்பா கரெக்டான அளவு சொல்லுப்பா. 400 போட்டுங்கன்னா எப்படி எதிர்த்து? கரெக்டா சொல்லணும்னா ஒரு 300 போட்டுங்க. 300லாம் எப்படிப்பா எழுது? கரெக்டான அளவு சொல்லுங்க. ஏதாவது ஒரு அளவு கப்பு மாதிரி ஏதாவது வச்சுக்கிறீங்களா? அளவா? அதோ தெத்து பாருங்க, ஒரு வாட்டர் பாட்டில். எங்க அதுல ஒரு முக்காவாசி குடிச்சிருப்பேன் சார். வாட்டர் பாட்டிலே கண்ணுக்கு தெரியல, அதுல ஏதோ ஒரு முக்காவாசினா எப்படிப்பா எழுத முடியும்? சார் இந்த ஆள் அவ்வளோலாம் குடிக்கல, சும்மா ரவ்வோண்டு குடிச்சார். ரவ்வோண்டுன்னு எழுதிட்டு போங்க. வந்துட்டான்டா பெஜார் பண்றதுக்கு. அப்பாலப்படா உன்னை பாத்துக்கிறதாண்டா எனக்கு பெஜாரா. சார் டெய்லி மெஜர் பண்ணி குடிக்கிற ஆள் தானே, நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். 250 போடுங்க. 250 எழுத முடியாது, அளவு கரெக்டா சொல்லுங்கப்பா. கரெக்டா இருக்கும் சார். 250 போட்டுங்க. சரி தண்ணி அளவு விடுங்க. இப்ப நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு யூரின் போய்க்கிறீங்க? அது ஒண்ணுக்கு போக முடியல தான் வந்தேன். மாத்திரை கூத்துலன்னு ஜம்முன்னு போய்ங்குது, என்ன சொல்ல. அப்பா மாத்திரையே அதுக்கு தான் கொடுத்துருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கீங்க. அது மாத்திரை கொடுத்தா போக தான் செய்யும். அதை அளக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அளந்தீங்களா இல்லையா? சரி சார், ஒரு 400 போட்டுங்க. 400 கரெக்டா சொல்லுப்பா. 400 தானா இல்ல 400 போனீங்களா? நான் எல்லாமே சொல்றேன் 400 தான் சார். அந்த பாத்ரூம்ல ஒரு பாட்டில் கிடந்தது இல்ல, அந்த பாட்டில சும்மா கொஞ்சோண்டு தான். அதுவும் வேறையெல்லாம் போகல. அந்த ஆளு கொஞ்சம்னா இப்படியா? பெஜார் பண்ணாம படா, பிச்சு குத்த தெரியாத. வாண்ட பேஜாரா இருக்குதுடா, உன்னை பாத்துக்கிறதே நம்மளுக்கு தலைவலியா இருக்குது. படா சார். உனக்கு வேணா 300 போட்டு சார். ரெண்டு பேருக்குமே வேணாம். கரெக்டான அளவு தெரியல. இல்ல சார், அந்த டைம்ல வந்து கரெக்டா சொல்லிறேன் சார். காலங்காத்தாலே என்ன சொல்றது தெரியல. பா காட்சி 3. பிரதர் வேலைலாம் முடிச்சிட்டீங்களா? சார் என்ன சொல்றதுன்னே தெரியல பிரதர். காலங்காத்தால ஐஓ கேட்க போட்டா தம்மா துண்டுன்றாங்க. தம்மா துண்டு எப்படி அளந்து எழுதுறது? காலங்காத்தால இப்போ எப்பயுமே இப்படிதான் நடக்குது. தம்மா துண்டு எழுதுங்கன்னா எங்கேருந்து எழுதுறது? பிரதர் இப்படிதான் இருப்பாங்க எல்லா வார்டில் 3-4 பேசி.
என்ன பண்றதுனே தெரியல பிரதர், கஷ்டமா இருக்கு. சரி, இந்த கஷ்டத்துலயும் ஒரு நல்ல நியூஸ் சொல்லிட்டா. நம்ம ராஜேஷ் பிரதர் இருக்காருல்ல, எண்டோகைனலஜி வார்டு எஸ்என்ஓ, சரி என்ஓ, அவரு இப்ப எஸ்என்ஓ ஆயிட்டாரு. அலிதா ஆமா என்மாச்சு தான் அவரு. ஆமா ஆஃபெல்லாம் ஜாலியாக கிடைக்கும், ஜாலி தான். ஆனா வந்து எப்போ எஸ்என்ஓ ஆகுறது கஷ்டம்தான். சரி பரவாயில்ல, நம்ம இருக்க வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம், சரிங்களா? பா காட்சி 3 காலை பணி தொடக்கம். பா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு எங்க சீனியர் வர்றதுக்கு. எல்லாரும் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கணும், சரியா? அந்த சார்ஜரு துண்டு எல்லாத்தையும் எடுத்து பேகுக்குள்ள இப்பதானே சொல்லின்னு இருக்கேன். சார் அரிக்குது சார், ஒரே அரிப்பாக்குது. அரிக்குதுன்னா கொஞ்சம் உட்காந்து பொறுமையா சொருவிக்கணும். பெட்ஷீட்லாம் களைச்சு விட்டா சொருவிங்க. நான் என்ன சார் பண்றது, அரிக்குது. கொஞ்சம் லைட்டா போட்ட பெட்ஷீட் ஒழுங்கா வைங்கப்பா. அட்டெண்டர் எல்லாம் வெளியே போனோம், யாரும் வைக்கக்கூடாதுங்க. 10 நிமிஷம் எல்லாம் காலி பண்ணோம். காலை அடக்கி போடுப்பா வர போற வழியில. ஓகேவா? போட்ட பெட்ஷீட் போட்ட மாதிரியே இருக்கணும். அப்படியே போட்டு களைச்சி நெளிச்சு அதை கசங்கள்லாம் களைச்சிட்டு இருந்தீங்கன்னா காலைல எஸ்என்ஓ வந்து எங்களை தான் திட்டுவாங்க. சொல்லிட்டேன், சரிங்களா? எல்லாரும் வச்ச மாதிரி அப்படியே இருக்கணும். மார்னிங் பிரதர். ஹாய், குட் மார்னிங். எப்படி இருந்தது நைட் டியூட்டி? நைட் டியூட்டியா சொல்றேன், ஓகே தான். பரவாயில்ல. எஸ்என்ஓ வந்துட்டாரா? எஸ்என்ஓ இன்னும் வரல. அப்பா ரொம்ப வேலை. குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங். குட் மார்னிங் பிரதர். மச்சா எஸ்என் ஆயிட்டா, ஜாலிதா. கையோடு மச்சான். யாரு நீ? யாரு டேய் என்னடா மச்சான் ஃப்ரெண்டு இதெல்லாம் இனிமே கிடையாது. ஃபுல் ஹேண்ட் போட்டு எஸ்என்ஓ ஆயிருக்கேன். நான் எஸ்என்ஓ, நீ இன்னும் நான் சொல்றதான் கேட்கணும், சரியா? சரிப்பா, ஹேண்ட் ஓவர் போலாமா? போலாம். மார்னிங் ஷிஃப்ட் யாரெல்லாம்? நானும். சரி, நைட் ஷிஃப்ட் நாங்க 2 பேரும் பிரதர். சரி சரி சரி, ஹேண்ட் ஓவர் போலாமா? போலாம். சரி, வா வா. மச்சின் சரி, அட்டெண்டர்ல எங்க? அட்டெண்டர் தான் இங்க இருக்காங்க பிரதர். அனுப்பிச்சாச்சு, கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க. டேய், இவ்வளவு பேர் எங்க வந்தானுங்க? ஒரு பேஷண்ட் இவ்வளவு அட்டெண்டரா? பிளட் டொனேஷன் கொடுக்க சொன்னா யார் வர்றது இல்ல, பாக்குறதுக்கு மேல பேர் வராங்க. எல்லாம் அனுப்பிச்சு விடு, செக்யூரிட்டி கூட அனுப்பிச்சு விடு. எல்லாம் உட்காரு, எல்லாரும் உட்காரு, அமைதியா உட்காரு. ஒரு இடத்துல நிக்கிறாங்க பாரு, நடந்துகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் உட்காருங்க ஒரு இடத்துல. அட்டெண்டர் வச்சு சரி, ஹேண்ட் ஓவர் போலாம், வா போலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பேஷண்ட் எங்க? சார் பேஷண்ட் அப்கான் பிரதர். நைட்டு அப்ஸ்காண்டா? ஆமாம் பிரதர். இழுத்துட்டானுங்க. முத நாளே யாரையும் இழுத்துட்டானுங்க. ஏண்டா நான் தான் இன்னைக்கு தான் முத நாள் டியூட்டிக்கு வரேன். முத நாளே அப்ஸ்காண்டா பேஷண்ட்டுக்கு. சரி, இது எம்ஆர்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாம் பிரதர், 10 மணிக்கு மேலே பேஷண்ட் காண போயிட்டாங்க பிரதர். அதுக்கப்புறம் நான் எம்ஆர்டிக்கு இப்போ நான் உட்காந்து அதை எழுதிட்டு இருக்கணும். முத நாளே இழுத்துட்டானுங்க. ஓ சரி, விடு, அடுத்த பேஷண்ட் சொல்லு. அடுத்த பேஷண்ட் சர்ஜரிக்கு போஸ்டர் பிரதர். பேஷண்ட் என்பிஓல இருக்காங்க பிரதர். நைட்ல இருந்து என்பிஓல இருக்காங்களா? ஆமா. டேய், அவரோட வாழைப்பழம் நின்னுட்டு இருக்காரு. ஐயோ, டேய், அவரோட வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்காரு. தம்பி, உங்களுக்கு சர்ஜரி ஆபரேஷன் தெரியுமா? தெரியும். சாப்பிடாம இருக்க சொன்னாங்களா? சொன்னாங்க. ஏய், சாப்பிடாம இருக்க சொன்னீங்களா சொல்லியா? நைட்டு 10 மணிக்கு சாப்பிட வேணாம்னு இப்ப எதுக்கு சாப்பிடுறீங்க? அதுதான் பசி சார். என்ன பண்றது, பசியில. உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டேபிள் ஓடி டேபிள் கிடைக்கல, இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 3 நாளா ஒரு ஜேஆர் சுத்திட்டு இருக்காரு. ஃபிட்னஸுக்கு அங்க எங்கேயும் ஒரு சட்டையை கூட மாத்தாம சுத்திட்டு இருக்காரு. டாக்டர் ஜி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பைக் அங்க வச்சிருக்கான்னு சம்மந்தமெல்லாம் பேசுறாரு. அந்த அளவுக்கு அவனோட மறந்து ஃபிட்னஸுக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ பேர் வேலை செஞ்சு உட்காந்து 20 லட்ச ரூபா சர்ஜரி இலவசமா பண்ணா இவர் 5 ரூபா வாழைப்பழத்தை முடிச்சு விட்டுருவாரு. சரி, நைட் ஐ ஃப்ரூட்ஸ் போட்டீங்களா? இப்போ கூட பாருங்க பிரதர், போயிட்டு தான் இருக்கு. மயக்கம் வந்துச்சா? மயக்கம் வரல, எதுவும் வரல, இப்படி சாப்பிட்டா இப்படி பிரதர் ஓட்டில இருந்து கால். ஏய், ஓட்டில இருந்தா பிரதர் சொல்லி காமாலிங்க பிரதர். சிஸ்டர், ஆமா சிஸ்டர், பேஷண்ட் என்போல இருந்தாங்க. அப்படியா? அப்பாடா, ஓட்டி கேன்சல்டா. அந்த அந்த ஆபரேஷன் வேலை தெரியுமா? கொஞ்சமா ஒரு 15 நிமிஷம் போத்துக்க முடியாது. டேபிள் வந்துருக்கும்ல. சார் வாடா, அடுத்த பேஷண்ட் வா.
ஏன்பா இந்த பேஷண்ட் இந்த பேஷண்ட் ஸ்டேபிள் தான் பிரதர், நார்மல் தான், வைட்டல்ஸ்லாம் ஸ்டேபிள். ஏன்பா சாப்பிட்டீங்களாப்பா? எனக்கு சாப்பாடே வேணாம் சார். ஏன்பா? இப்பதான் சாப்பிட்டு ஒருத்தன் ஆபரேஷன் கேன்சல் பண்ணி பிடிச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் சார். நான் பட்னி கிடந்தாது ஒரு வாரம் ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுறேங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. சாப்பாடு வேணாங்க. அவர் திட்டுன்னு பயந்துட்டீங்களா? நீங்களா சாப்பிடலாம். உங்களுக்கு அடுத்த வாரம் தானே சார் சரி இவருக்கு? இவருக்கு அடுத்த வாரம் தான் பிரதர் சரி. நீங்க சொல்லும் போது சாப்பிடாம இருந்தா போதும் சரிங்களா? சரிங்க. பேஷண்ட் ஹை புரோட்டீன் டயட் தான் பிரதர் கிடைச்சிட்டு இருக்கு. ஏய் ஹை புரோட்டீன் நல்லா சாப்பிடணும்பா. ஏய் தம்பி அவர் சர்ஜரி பண்ணலாம் கூட பரவாயில்ல, மெதுவா சாப்பிட சொல்லுங்க. செம்ம கடுப்பாகுது. சாப்பிடுங்க. ஏன் அப்படி சாப்பிடுறீங்க? முடிஞ்சிச்சு அதுதான். ஒரு வார்டு 5 பேஷண்ட் வர்றாங்க என்பி. ஏய் அடுத்து வா. ஒரு மலையாளி பேஷண்ட் பிரதர், நைட் வந்து டிஸ்சார்ஜ் கட்டினே இருக்காரு. சுவானோ மலையாளியா? நாட்டில் விட நான் உடனே நாட்டில் விட வந்துருங்க. நான் நாடெல்லாம் கிடையாது. ஐசேரி நான் உடனே நான் இந்த ஊர் தான், பக்கத்தில் சிவகாசி தான். உடனே நாட்டில் விட. சரி சரி ஓகே. சேஃப்ல தான் இருக்காரு. சரி ஓகே. ചുടുവെള്ളം വരുന്നില്ല. ചൂടുവെള്ളം வரலையா? சரி சூடுவெള്ളം வரலையாண்டா? இது எலக்ட்ரிஷியன் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. பிரதர் மெயின்டனன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி சரி. ഡിസ്ചാർജ് പെട്ടെന്ന് ട്രെയിൻ ബുക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. சரி அது பண்ணலாம். வரட்டும்பா. ட்ரெயின் புக் பண்ணி யார்கிட்ட டிஸ்சார்ஜ் ட்ரெயின்ல புக் பண்ணீங்க? കുറെ ദൂരം ട്രെയിൻ ഒന്നും ടിക്കറ്റ് കിട്ടൂല. சரி நான் சொல்றேன். ஜேர்லாம் கேட்காதீங்க, கிட்ட வந்து கேளுங்க. சரி சரி செட் பண்ணலாம். டாக்டர் வரட்டும். சரி போறேன் நைட் டிஎஸ் பண்ணலாம். நாளைக்கு 2 நாள்ல பண்ணலாம்ண்ணே. சரி இங்க இந்த பேஷண்ட் எங்க? இவங்க இங்க தான் பிரதர். இங்க இவங்க தான் பிரதர். இல்ல முடிய இன்னும் நல்லா டப்பட்டி 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 நல்லா அடிங்க. அப்படிதான் வார்டு ஃபுல்லா முடி நல்லா செதறி விழுகும். மா தலையை எடுத்து கட்டுமா முதல்ல. ஏமா காலையில ஏமா அங்க பாருங்க, அவ்வளவு ஆபரேஷன் பண்ணி அத்தனை பேர் இருக்காங்க. புண்ணுல முடி விழுகும். அப்புறம் சாப்பிடும் போது முடி வந்துச்சு அதுன்னு சொல்லுவீங்க. முடியாம அப்படி அடிக்க வீட்டுல போய் அடிக்க டப்பு 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 டப்புன்னு. பாத்ரூம்ல பண்ணலாம், வெளியே போய் பண்ணிட்டு வரலாம். பாரு நகத்தை பாரு, பிராண்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. யாராவது கடிச்சு துப்பி நகத்தை கட் பண்ணுங்க. கடிச்சு துப்பிடுறோம் சார். கடிச்சு துப்ப கூடாது, நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணணும். அது எனக்கு கட் பண்ண தெரியாது சார். கட் பண்ண சந்தோஷ், நீ ஜஸ்ட் கட் பண்ணி சொல்லி கொடு உங்களுக்கு. இது என்னம்மா இது? நகம் இவ்வளோ பெருசு, இவ்வளோ அழுக்கா இருக்கு. பார்த்து கட் பண்ணுப்பா. இருங்கப்பா. பாவம் வயிற்று பொழப்புக்காக என்னென்ன பண்றாரு பாருங்க. அது வயிற்று பழப்பா. வயிற்று பொழப்பா. வயிற்று பொழப்புக்கா? ஏய் சந்தோஷ் வா வா வா. காட்சி 4. சரி இந்த டியூட்டி போடுறதுக்கு யாராருக்கெல்லாம் டியூட்டி வேணும், என்ன வேணும் அரேஞ்ச் பண்ணனா வந்து போய் கேட்டுக்குங்க. சரியா? அப்புறம் அது இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சரி சொல்லுப்பா. பிரதர் அந்த 4-5 தேதி இருக்குல்ல, அன்னைக்கு மார்னிங் கண்டிப்பா கொடுத்துருங்க பிரதர். மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு பிரதர். கண்டிப்பா போய் சரி 4 மார்னிங் போட்டான் உனக்கு பிரதர். அதே 4-5 எங்க ஊர்ல திருவிழா பிரதர். எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும் பிரதர். 4-5 போட்டேன். உனக்குப்பா பிரதர் எனக்கு 4th அன்னைக்கு மார்னிங் போட்டுருங்க. 5th அன்னைக்கு ஆஃப் போட்டு 6th நான் டியூட்டிக்கு வந்துற ஈவினிங் போட்டுருங்க. நீ 4-5 லீவ் கேக்குறான், அவன் என்னமோ கேக்குறான். இல்ல லீவ் இல்ல பிரதர், டியூட்டி மட்டும். சரி ஓகே. உங்களுக்கு என்னமா வேணும்? आपको क्या चाहिए? ब्रदर मुझे 5 तारीख से मॉर्निंग इवनिंग और नाइट चाहिए ब्रदर. मुझे घर जाना है. अरे यार ये क्या है यार, मॉर्निंग इवनिंग ये कैसे हो पाएगा? ब्रदर मुझे घर जाना है ब्रदर. உனக்கு என்ன பாக்கணும்? 4-5 வந்து எனக்கு மார்னிங் எல்லாம் 4-5ல கேட்டா எப்படி நான் டியூட்டி போறது? பிரதர் எனக்கு கண்டிப்பா மார்னிங் கொடுத்துருங்க பிரதர். கண்டிப்பா எனக்கு லீவ் வேணும் பிரதர். मुझे घर जाना है ब्रदर. கண்டிப்பா எனக்கு லீவ் நீங்க கோட் அலைங்க ஃபர்ஸ்ட் சரி வந்து சரி கோட்டை அழிக்கிறேன். பிரதர் அதெல்லாம் அழைக்காதீங்க. இருங்க. சரி உனக்கு மார்னிங், உனக்கு ஈவினிங். இல்ல எனக்கு மார்னிங் இல்ல ஆஃப். ஐயோ எனக்கு 4-5 கண்டிப்பா லீவ் வேணும் பிரதர். மணி கேட்டுக்கிறீங்க. அந்த நீ டியூட்டி போடு, நான் டியூட்டி போடு. வா நீ போடு. आजा तू ड्यूटी डालो. आजा मॉर्निंग इवनिंग इतना मेहनत कर रहा पड़ रहा है, मुझे बोलने नहीं दे रहे हो. எல்லாரும் டியூட்டி போட்டு முடிச்சா கடைசி 2 பேர் தான் இருக்கான். 2 பேர் வச்சு டியூட்டி வாங்குறது. மார்னிங் ஈவினிங் திருவிழா போறேன் அது போறேன்ட்டு 2 பேர் வச்சு டியூட்டி வாங்குறது. பிரதர் இந்த பெனாயில் தீந்து போச்சு. சரி எடுத்துன்னு வரேங்க. நான் ஒரு இந்த டியூட்டி போட்டு வரேன், பெனா எடுத்துன்னு வரேங்க. கொஞ்சம் வரேங்க. சரிங்க. பிரதர் மேட்டன் ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு பிரதர். மேட்டன் ஆபீஸ்ல இருந்தா ஸ்டார் சொல்லுங்க ஸ்டார். சரிங்க சார் 4 பேர். ஓகே ஸ்டார். பாரு எல்லாம் கவனிங்க, 4 பேர் நம்ம வார்டுல இருந்து டெலிவரி கேட்டிருக்காங்க.
பிரதர் பிரதர் நான் போறேன் பிரதர். யாரெல்லாம் போறீங்க? பிரதர் நான் போறேன் பிரதர், நான் போறேன். சரி 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 சரி. ப்ளீஸ் பிரதர், நானும் போறேன் பிரதர். சரி நீங்க போற பிளாக் இஎம்எஸ்சி. ஏய் என்ன இஎம்எஸ்சி எல்லாம் பயந்து விழுறீங்க? சரி வேண்டாம் வேண்டாம். எஸ்எஸ்பி போறீங்களா? இதுக்கு மட்டும் இழிச்சிட்டு வாங்க அப்படியே எஸ்எஸ்பி. அப்ப அங்க வேலை செய்யற மனுஷனா தெரியலையா? நல்லா குழுக்குழுன்னு இருக்குதுக்கு எஸ்எஸ்பில போயிட்டு ஒழுங்கா நாளைக்கு 4 பேரும் இஎம்எஸ்சி டியூட்டிக்கு போறீங்க. சரியா? சரி 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 சரி. எதுமா சார் ஓடு ஓடு டியூட்டிக்கு ஓடு. சரிப்பா நான் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். பிரதர் ஐயோ பின்னாடி தெரிஞ்சிருச்சா? இல்ல பிரதர், இன்னைக்கு துணி பிரிக்கணும்ல. துணி ஒரு 5 தோத்தி 2 சட்டை காணாம போயிடுச்சா? இல்ல பிரதர், எழுதிக்கோங்க சரி பிரதர். எழுதிக்கிறேன் போங்க. சரி ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். எழுதிங்க. சரிங்க பிரதர். டியூட்டியா போடுறேன்ப்பா. சரி போடுறேன். பிரதர் 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 தேர்ட் பெய்ட் இருக்கல, அது அரெஸ்ட் ஆயிச்சு பிரதர். கொஞ்சம் ஓட்டு அரசு ஆயிச்சா? ஐயோ ஏய் ஏய் அரசு ஆயிச்சா? ஓட்டு சிலிண்டர் தரடா போடா போடா. பிரதர் ரொம்ப நாளா அந்த ஓட்டு சிலிண்டர் இங்கே இருக்கணும். இப்பதான் பிரதர் பக்கத்து வார்டுல கேட்டாங்கன்னு கொடுத்தேன். ஏய் ஒண்ணு யாரா குடுச்சு ஓட்டு சிலிண்டர் கேட்காம? நியூ ஜாயின் பிரதர். ஏய் நியூ ஜாயின் தான் ஓட்டு சிலிண்டர் ஏன்டா கேட்காம? முடிச்சு எடுத்துறோம். சந்தோஷ் ஓடி எடுத்துறோம். ஓடு ஓடு ஓடு. ஏய் ஓட்டு சிலிண்டர் சாவி எங்கடா? சாவியா பிரதர்? நீங்க சிலிண்டர் மட்டும் தானே எடுத்துட்டு வந்தீங்க, சாவி இருக்கோ? ஏய் சாவி எடுத்துட்டு வாங்கடா. போடா சீக்கிரம் எடுத்து வாங்கடா சாவியா. புதுசா என்ன சாவி விருந்து எடுத்து வச்சுக்க. சாவி இருக்குன்னு தெரியாதாடா? சீக்கிரம் போடு. செட் பண்ணி பேசண்டா. செட் பண்ணியாச்சா? 6 செட் பண்ணுங்க. செட்டில் பண்ணியாச்சு பிரதர். செட் பண்ணு. வா பிரதர் பெட் நம்பர் 3ல பேஷண்ட் அட்டெண்டர் டாய்லெட்ல போகும்போது விழுந்துட்டாங்க பிரதர். நான் விழுந்துறாங்களா? ஆமா பிரதர். ஐயோ அட்டெண்டர் விழுந்தாங்களா பேஷண்ட் விழுந்தாங்களா? பேஷண்ட் தான் விழுந்தாங்க பிரதர். அட்டெண்டர் நல்லா தான் இருக்காங்க, பேஷண்ட்டும் நல்லா தான் இருக்காங்க. விட்டுட்டு போயிருக்காங்க. சரி இதுக்கு இன்சிடென்ட் போட்டு உட்கார்ந்து எழுதணும். சரி எடுத்துட்டு வா, நான் ஃபால்ஸ் ரிப்போர்ட் இது இன்சிடென்ட் போட்டு எழுதலாம். சரி. ஐயோ சாப்பிட விடுறீங்களாடா? பிரதர் பிரதர் மேட்டன் ஆபீஸ்ல லைன்ல இருக்காங்க பிரதர். மேட்டன் ஆபீஸ்லயா? சொல்லுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர். ஆமா பேஷண்ட் விழுந்தாங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். டேய் ஒண்ணே யாரா மேட்டன் ஆபீஸ் இன்ஃபார்ம் பண்ண சார்? பேஷண்ட் விழுந்ததா? பிரதர் ஓரியன்டேஷன் அப்பவே எங்களுக்கு பால்ஸ் ரிஸ்க்னா உடனே மேட்டன் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது தான் பிரதர் சொல்லிருக்காங்க. ஐயோ டேய் அது நான் இல்லாத போது இன்ஃபார்ம் பண்ணனும்டா. நான் தான் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்திருக்கேனேங்க. ஐயோ ஒண்ணே யாரா இன்ஃபார்ம் பண்ண சொன்னது? பிரதர் ஓரியன்டேஷன் அப்படிதான் பிரதர் சொல்லி கொடுத்தாங்க. சரி போ. பிரதர் பிரிண்ட் எடுக்க சொன்னீங்களே இன்சிடென்ட் ஃபார்ம், பிரிண்டர் ஒர்க் ஆகல பிரதர். ஹெச்ஐஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனுமா? சரி இன்ஃபார்ம் பண்ணு. பிரதர் அத வேணா மேட்டன் ஆபீஸ் இன்ஃபார்ம் பண்ணிரவா? ஹெச்ஐஸ் ப்ராப்ளம். இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணா. தம்பி நீ ஒன்னு பண்ணு, மேட்டன் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கோ. இங்க வராத, அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு. பிரிண்டர் இன்ஃபார்ம் பண்ற அதான். பிரதர் ஐயோ அக்கா கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் கழுவுனாங்க. ஏங்க அப்படி பஸ் ஊத்துறீங்க? மாப்பு குச்சி உடைஞ்சு போச்சு பிரதர். சரி ஸ்டோர் ரூம்ல எடுத்தாரேன். ஒரு 5 நிமிஷம் ஸ்டோர் ரூம்ல எடுத்தாரேன். சரிங்க பிரதர். இது பிரதர் லீவ் லெட்டர் வந்துட்டியா? ஆமா இது பாரு எடுத்தனே தப்பு. இந்த நர்ஸ் லீவ் லெட்டர் எழுதுற நர்சிங் செக்ஷன் 1 2 3 இருக்கு. அதுல 1 மட்டும் அடிறானா 1 விடாம எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்க. சரி அது கூட பரவாயில்ல. இங்க சைனு இன்சார்ஜ் சைன் ஏன் நாய்க்கு இருக்கேன் அதையும் போட்டேன். சரி அவுட் ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். எஸ் போட்டிருக்கேல்ல, ஆந்திரா தானே போறேன்? ஆமா பிரதர். ஆந்திரானா ஆந்திரா அட்ரஸ் தான் எழுதணும். இப்போ மொரட்டாண்டி கரட்டாண்டி எழுதி வச்சிருக்கேன். வழுதாவூர் கதிர்காமல் எழுதி வச்சிருக்கேன். மொத்தம் தப்பு. மாத்திட்டு வா. இங்க பாரு அதுவும் எடுத்தோன்னே புதுச்சேரி 06 போட விட்டு போய் மாத்திட்டு ஓடு. எல்லாம் மாத்திட்டு வா. பூரா தப்பு, எல்லாம் தப்பு. டியூட்டி மட்டும் எப்படியாவது மாத்தி கொடுத்துருங்க பிரதர் ப்ளீஸ். 4-5 வந்து எனக்கு மார்னிங் டியூட்டி போடுங்க பிரதர். எனக்கும் பிரதர் மார்னிங். சரி போறேன்ப்பா டியூட்டி போறேன். சிஸ்டர் என்னாச்சு? மத்தியானம் சோறு குத்தாங்க, சோறுல முட்டை இல்ல சிஸ்டர். முட்டை இல்லையா? ஆமா சிஸ்டர். சரி போய் பெட்ல உட்காருங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். தர்மா நான் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் எக் இல்லைன்னு சொல்லிட்டு டயட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறியா? ஓகே. எஸ். ஹலோ மேம், இங்க டயட் கம்மியா வந்திருக்கு மேம். எக். ஹலோ ஐயோ மேட்டன் ஆபீஸ் கால் பண்ணிட்டேனே, மறந்துட்டோம். ஐயோ டேய் நீ எல்லாம் எப்போ பார்த்தாலும் மேட்ரு ஆஃபீஸ் கால் பண்ணி அந்த நாம தான் வரும். இனிமேல் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ அமைதியாக ஒன்று பண்ணு, அங்கேயே போயிடு, வரவே வேண்டாம். இன்ஃபார்மராகவே ஆயிடு. இவன் வேற நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா.
அப்பா ம் போங்க போங்க. ஒரு நிமிஷம் மீதா உட்கார அது இல்லை இது பண்றேன். பிரதர் மார்னிங் டியூட்டி வேணும் பிரதர். பிரதர் பிரிண்டர் ஒர்க் ஆகல, ஹெச்ஐஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பிரதர். பிரதர் மேட்டன் ஆஃபீஸ் கால், மேட்டன் ஆஃபீஸ் கால். பிரதர் மார்னிங் வேணும் பிரதர், மார்னிங் டியூட்டி வேணும் எனக்கு. மோப்பு எல்லாம் உடைஞ்சு போச்சு பிரதர். பெனாயில் வேணும் பிரதர். ब्रदर छुट्टी चाहिए, ब्रदर छुट्टी चाहिए, घर जाना है. பெனாயில் பெனாயில் பிரதர் இன்னும் முட்டை வரல பிரதர். பிரதர் மார்னிங் முட்டை வரல. பெனாயில் ബ്രദർ ചുടുവെള്ളം വരുന്നില്ല. முடியாடா சாமி, இதுக்கு நான் பேசாம நர்சிங் ஆஃபீஸரே இருந்திருப்பேன். காட்சி 5 செவிலியரின் வீட்டில். ஏமா என்னப்பா அம்மா நர்சிங் சந்தோஷமா ஆஃபீஸரா போனேன். புலம்புன எல்லாம் வந்துட்டா. ஆமா. இப்போ 3 வண்டிக்கு இருக்குமா புலம்புறதுக்கு எஸ்என்ஓல. என்னப்பா அம்மா சந்தோஷமா போனேன், இப்ப என்னமா முடியும் அழுதுகினே. இதுக்கு நான் அதுல இருந்துலாம் போலக்குதுமா. நெலிஞ்சு டார்ச்சர் பண்றாயேம்மா. அது இல்ல இது இல்ல அது இல்ல இதெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றாயேம்மா. நாம இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் மேலே போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம ஹாப்பி ஆயிடுவோம்னு நினைப்போம். நர்சிங் ஆஃபீஸர்ல இருந்து எஸ்என்ஓ ஆயிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். எஸ்என்ஓல இருந்து ஏஎன்எஸ், ஏஎன்எஸ்ல இருந்து டிஎன்எஸ், அப்புறம் என்எஸ், சிஎன்ஓ, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம எப்போ இந்த பொசிஷனுக்கு போவோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்போ குறையும் நினைப்போம். ஆனால் பதவிகள் அதிகமாக கடமைகளும் அதிகமாகும். அந்தந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்களோட வேலைகளை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. We are not here for any positions but for responsibilities. Thank you. Happy Nurses Day to all.